இது பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய பிருகுநந்தி நாடி சூட்சுமங்கள் முதல் நாள் வகுப்புல 3வது பகுதி நாடி கிரக இணைவுகளின் பலம். ஒரு கிரகங்கள் எப்படி இணைவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 4, 6, 8, 10 இணைவு இல்லைன்னு பார்த்துட்டோம். எதெல்லாம் இணைவுங்கிறத பார்த்துட்டோம். இணைவு எல்லாமே ஒரே மாதிரி பலன் கொடுக்குமா? ஒரு கிரகத்துக்கு கூடவே ஒரு கிரகம் இருக்கு, அதுவும் 2ல இருக்கிற கிரகமும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா? 3ல இருக்கிற கிரகம் 1ல இருக்கிற கிரகமும் இணைகிறது, 7ஆம் இடத்து வழியா இணையுது, அதுவும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா? அப்ப ஒரு கிரகத்துக்கு கூடவே இருக்கிற கிரகத்துக்கும் 5, 9 இருக்கிற கிரகத்துக்கும் 2, 3ல இருக்கிற கிரகத்துக்கும் அந்த வேரியேஷன், இந்த பலன்களுடைய வேரியேஷன் என்ன? அதுக்கு ஏதாவது ஐடியாலஜி இருக்கா? அதுக்கு ஏதாவது ஒரு சூட்சுமத்தை இப்படிதான் அப்படிங்கிறத அடியனுடைய பிருகுநந்தி நாடி மாணவர்களை தவிர்த்து வேற யாருக்காச்சும் இது தெரியுமா? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கற்று தரப்பட்டிருக்கிறதா? அதற்கான லாஜிக் என்ன அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அகம்பாவம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். 100% இது வரைக்கும் எங்கேயும் சொல்லிக் கொடுக்குது. ஏனென்றால் அந்த பலன்கள் சொல்லக்கூடிய வித்தைகள் அனைத்துமே கண்மூடி வித்தைகளாக இருக்கிறது. குருநாதராகப்பட்டவர், ஆசிரியராகப்பட்டவர் சூரியன் 1ல இருக்கு, இதான் பலனு எழுதிக்கங்க, சூரியன் 2ல இருந்தா இந்த பலன் எழுதிக்கங்க, சூரியன் 3ல இருந்தா இந்த பலன் எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம மாணவர்கள்லாம் எழுதிட்டே இருப்போம். ஐயா கேட்கல, ஐயா கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு மாணவர்கள் சொல்லுவோம். அப்ப ஏற்கனவே ஒரு மாணவர் எழுதியிருப்பாரு, இன்னொரு மாணவர் எழுத மாட்டாரு, கொஞ்சம் அவருக்கு புரியாம இருக்கலாம். அது ஏதாவது ஒரு காரணம், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். அவங்க எழுதி முடிச்சுட்டு 5 நிமிஷம் உட்காந்துட்டே இருக்கணும். ஐயா கேட்கல, ஐயா கேட்கல, ஐயா கேட்கல அப்படின்னா அவங்க கேட்டு கேட்டு எழுதுற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கணும். எப்படியா சொன்ன 4 விஷயத்தை கொடுத்துட மாட்டாரா ஆசிரியர் அப்படின்னுட்டே தான் சுத்திட்டு இருக்கும். ஆனா அந்த பலன்கள் ஏன் உருவாக்குது? அந்த பலன்கள் வெளிப்படுத்துவதற்கான அந்த வைப்ரேஷன் செட்டப் எப்படி இருக்கு? 100% பலன் எது கொடுக்குது? எது ரொம்ப கம்மியான பலன் கொடுக்குது? அப்ப பலன் கொடுக்கறதுக்கு அந்த கிரகம் எந்த மாதிரியான சோர்ஸ்? இப்ப ஒரு பெட்ரோல் வண்டி ஓடுதுன்னா அந்த வண்டி பெட்ரோல்ல ஓடுதா, டீசல்ல ஓடுதா, சிஎன்ஜில ஓடுதா, எல்பிஜில ஓடுதா நமக்கு தெரியணும்ல, டீசல்ல ஓடுதான்னு தெரியணும்ல. ஒரு சில வண்டிகள் இப்ப தண்ணியில ஓடுது, அதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்பதான் அதனுடைய நீள அகலம் தெரிஞ்சாதான் நாம் அதை உபயோகப்படுத்த முடியும். அந்த உபயோக மெத்தடை யாராவது சொல்றாங்களான்னா, அது எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா தயவு செய்து மாணவர்கள் எனக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க பேரை அடுத்த வகுப்புல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன். பாருங்க, இவங்க மட்டும் சொல்றாங்க, மிச்சம் யாரும் சொல்றது இல்லை அப்படிங்கிறது சேர்த்து சொல்லுவேன். சரிங்களா? யாரும் சொல்றது இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய மாணவர்கள் சொல்லுவதுதான். எனது அருமை மாணவர்கள், என்னிலும் மூத்தோர், 30 வருஷம் 40 வருஷம் மூத்தவர்கள்லாம், 80 வயசு மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து பல இடங்கள்ல கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சொல்றதுதான், ஐயா நான் 50 வருஷமா கத்துட்டு இருக்கேன் தம்பி, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு குருநாதர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட இதை யாரும் சொல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? இதெல்லாம் ரகசியமா வச்சுக்கலாமே நீங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து இதை வெளியே விடாதீங்கன்னு சொன்ன மாணவர்கள் கூட இருக்காங்க. சரிங்களா? அந்த அளவு அற்புதமான ரகசியத்தை தான் இப்ப சொல்றேன். இதே இவ்வளவு நீட்டி முளைக்கு சொல்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப மாணவர்கள் 34 பேர் இருக்கீங்க, நாம கேட்டுருவோம். ஆனா யூடியூப்ல இருக்கிறவங்க, இத ஆர்வம் இருக்கிறவர்கள் கொஞ்சம் தூரம் பயணிச்சு கேட்பாங்க, ஆர்வம் இல்லாதவர்கள் எக்ஸிட் ஆகி போயிடுவாங்க. சரிங்களா? ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பிராப்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது சேர்ந்தால் போதும். பிராப்தம் இல்லாத நபர்கள் இதை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது அடியனுடைய அனுபவ தரிசனம், அடியனுடைய ஆய்வினுடைய விளைவு, போகர் பெருமானுடைய அற்புத சக்தி, அற்புதமான அருளாசியினால், முருகப்பெருமானுடைய அருளாசியினால் கிடைத்த ஒரு பிரசாதம். அதை வீணாக பகிர்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறவங்க கத்துக்கிட்டோம், பொறுமை இல்லாதவங்க எக்ஸிட் ஆகட்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, நான் அன்பு மாணவர்களே, மேல போனோம்னா போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால நம்ம கிரக இணைவுகளின் பலத்திற்கு போகலாம்.
கிரக இணைவுகளின் பலம் என்பது ஒன்றாம் இடத்துல 1 2 3 5 இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுல 1ஆம் இடத்துல இருந்தா 100% பலம் எழுதிக்கங்க. 75% பலம் இருக்கக்கூடிய இடம் 5 மற்றும் 9. 5 மற்றும் 9 இதுல 75% பலமாக இயங்கும். 50% பலம் மட்டும் இயங்கக்கூடிய இடம் 3 7 11. 3 7 11 இங்க 50% பலமாக செயல்படும். அந்த 25% பலம் அப்படிங்கிறது 2 மற்றும் 12ஆம் இடம். 25% பலம் என்பது 2 மற்றும் 12ஆம் இடம். 0% பலம் என்பது 4 6 8 10. 4 6 8 10. அதுல 25% பலம் அப்படிங்கிற 12ஆம் இடமும் 0% பலம் என்கிறக்கூடிய 6 8 அப்படிங்கிற இடமும் நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில 6 8 12 மறைவு ஸ்தானம் அப்படின்னு போயிடுது. சில இடங்கள்ல 50% பலத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் எண்ணும் கூட 3வது இணைவும் கூட 50% பலம். ஆனா அதுவும் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம். அது பராசரர் முறையில மறைவு ஸ்தானம் சொல்றோம். ஆனா இங்க மறைவு ஸ்தானம் கிடையாது. இங்க 0 பலம் இருக்கக்கூடிய 4 6 8 10 தான் மறைவு. மிருகநந்தி நாடியில மறைவு ஸ்தானம் என்றால் 4 6 8 10 100 முறை நீங்க மைண்ட்ல எழுதிக்கங்க. மிருகநந்தி நாடியில மறைவு ஸ்தானம்னா 4 6 8 10. தூக்கத்துல எழுப்பி நான் கேட்பேன் கனவுல வந்து, அப்ப நீங்க என்ன சொல்லணும்? 4 6 8 10. இப்ப எல்லாரும் ஒரு முறை சொல்லலாமா? மிருகநந்தி நாடியில மறைவு ஸ்தானம்னா என்னங்க? 4 6 8 10. 4 6 8 10. 9 பேர் தான் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். 4 6 8 10. 4 6 8 10. 4 6 8 10 ஐயா. 21 மறைவு ஸ்தானங்கள் 4 6 8 10. 24. இன்னும் 10 பேர் இருக்கும். 4 6 8 10 ஐயா. 4 6 8 10. 29 கணக்கு வருது. இன்னும் 2 பேர் இருக்கமா? 4 6 8 10. ஒருத்தர் இருக்கமா? மறைவு ஸ்தானம் 4 6 8 10. எல்லாரும் வந்தாச்சா? இல்ல நான் என்னது கரெக்டா இருந்தா கரெக்டா போச்சுன்னு அர்த்தம். 31 பேர் வந்துட்டோம். எல்லாரும் வந்தாச்சு இல்லையா? ஓகே, பாருங்க நம்ம எண்ணிட்ட பாத்தீங்களா? 31 பேர் வந்தாச்சு. மிச்சம் 2 பேர் யாரு? பொன்தாமரை கண்ணன் வீடியோ, பொன்தாமரை கண்ணன் ஷேரிங். அவ்வளவுதான். நல்லது. எல்லாம் மியூட் பண்றீங்க. ஐயா ஒரு சந்தேகம்பா. ஐயா சொல்லுங்க. இப்ப மறைவு ஸ்தானம் 4 6 8 10 சொன்னீங்க இல்லையா? அப்ப 5 இப்ப குருவுக்கு 4 6 8 10லயோ சுக்கிரனுக்கு 4 6 8 10 மறைவு, அதாவது பலன் 0% பலன் எடுத்துக்கணும் அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா அதேதான். ஆனா குரு சொன்னீங்க, சுக்கிரன் சனி பார்க்க வேண்டாமா? அதாவது குருல இருந்து 4 6 8 10, சுக்கிரன்ல இருந்து 4 6 8 10, சனி 4 6 8 10 அப்படி எடுக்கணுமா? அதாவது சூரியனுக்கு 4 6 8 10, சந்திரனுக்கு 4 6 8 10, செவ்வாய்க்கு 4 6 8 10, 9 கிரகத்துக்கும் 4 6 8 10 பார்த்து அதனுடைய காம்பினேஷன் சொல்றதா மிருகநந்தி நாடி. இது ஒரு கிரகத்தோடு குறுகிய வட்டத்தில் நிக்கிறதுக்கு பராசர ஓரா கிடையாது. அதுல சந்திரனுக்கு மட்டும்தான் பார்ப்போம். எல்லாத்துக்குமே பாக்குறோம். செம்மையா இருக்கு வகுப்பு. சரி, முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா? 5 ஜீவகாரகன் குரு, சுக்கிரன் சொன்னீங்க 4 6 8. அது பாடத்தினுடைய ஒரு பகுதி. முன்னாடியே சொன்னா புரிய வைக்கிறதுக்காக சொன்ன விஷயம். நிறைய இருக்குங்க. எல்லாம் அப்படிதான். சுக்கிரனுக்கும் பார்க்கணும், சூரியனுக்கும் பார்க்கணும், எல்லாத்துக்குமே பார்க்கணும். இன்னொன்னு சொன்னீங்கல்ல, இந்த 2 12 தொடர்பு கொள்ளுன்னு சொன்னீங்க. ஒரு கிரகம் பக்கத்துல இருக்க 2 12 தொடர்பு கொள்ளுன்னு சொன்னீங்க. அப்ப 2லயும் 12 கிரகமே இல்லைன்னா ஒன்னும் தொடர்பு கொள்ளலாம், அர்த்தம் கொடுத்துட வேண்டியதான். அப்படிதான் ஏதாவது ஒரு கிரகத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல 2 12 கிரகம் இருந்தா அந்த பலனை எடுத்துக்கணும். இல்லைன்னா அது வேற இணைவுல இருக்குன்னு எடுத்துக்கணும். இப்ப நம்ம இணைவுகளுடைய பலம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். எப்படிங்க? 1ஆம் இடத்துல இருந்தா 100%, 2 12 இருந்துச்சுன்னா 25% அப்படின்னு சொல்லிட்டோம். ஆசிரியர் சொன்னால் மாணவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இல்லைன்னா சோறு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஆமா ஆமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கேள்வி கேட்க வேண்டும். ஏன் எப்படி? அதுக்கு என்ன லாஜிக்? அப்ப 100% பலம் என்பதற்கு 1ஆம் இடத்துல இருந்தா 100% பலம் சொன்னோம். அதற்கான லாஜிக் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரே ராசியில் இருந்தா 25% மார்க். 100% எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. ஒரே ராசியில இருந்தா 25%, ஒரே திசையில் இருந்தால் 50% பலம். சரிங்களா? ஒரே திசையில் இருந்தா 50% பலம், எதிர் திசையில் இருந்தால் 25% பலம், ஒரே பால் ஆண் பெண் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருந்துச்சுன்னா 25% பலம், பக்கத்து ராசியில் இருந்துச்சுன்னா 25% பலம். இதுதான் வந்து ஒரு கிரகம் எத்தனை பர்சன்டேஜ் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இதுதான் ரூல். இப்ப அந்த 100% பலம் வந்து ஒண்ணுலயே ஒரு கிரகம் அதே வீட்டுல ஒரு கிரகம் மேசத்துல இருக்குன்னா மேசத்திலேயே இன்னொரு கிரகம் இருந்துச்சுன்னா 100% இணைவு பலம்னு சொன்னோம் இல்லையா? அது பாருங்க எப்படி அந்த 100% வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ராசியில இருக்கா, மேசத்திலேயே ஒரு கிரகம் இருக்கு, இன்னொரு கிரகமும் மேசத்திலேயே இருந்துச்சுன்னா ஒரே ராசியா, அப்ப 25% பலம் வந்துருச்சு. சரிங்களா? அது ஒரே திசையா, திசை தான் ரொம்ப வலிமையானது. சரிங்களா? இப்ப மேசம் கிழக்குன்னா மேசம் வந்து திரும்ப கிழக்கு தானே, அப்ப மேச கிழக்கு ராசிங்கிறதுக்கு ஒரு 50% பலம் வந்துருச்சு. அப்புறம் அந்த மேசத்துல இருக்கிற ஒரு கிரகம் மேசத்திலேயே இன்னொன்னு இருக்குன்னா அது எதிர் திசையா, கிழக்கு எதிர் திசையா, ஒரே திசையா? அப்ப ஒரே திசை 25 வந்துருச்சுங்கிறதுனால எதிர் திசைக்கு மார்க் கிடைக்கல. சரிங்களா? அதே மாதிரி ஒரே பால் மேசம் வந்து ஆண் அப்படின்னா மேசம் ஆண் தான், இன்னொரு கிரகத்துக்கு அது ஒரே பால்னா ஆண் பெண். சரிங்களா? அதுல ஒரு 25% கிடைச்சது. அந்த மேசத்துக்கு மேசம் பக்கத்து ராசியா அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்து ராசி கிடையாது. அப்ப அந்த 25% வரல. அப்ப இங்க மொத்தம் 5 விதமான பலன்கள் நாம சொல்றோம். அதுல ஒரே ராசி, ஒரே திசை, ஒரே பால் அப்படிங்கிற 3 பலன்கள் அந்த 1வது வீட்டுல இருக்கிற கிரகத்திற்கு கிடைக்கிறது. அப்ப அதனுடைய பலம் 100. புரியுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏங்க நாம சும்மா வந்து கண்மூடித்தனமா போற போக்குல நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் அதை நம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்தும் பிருகுநந்தி நாடியில கிடையாது. எல்லாம் சயின்டிபிக்கா ஆய்வு பண்ணி பகுத்து அப்படி வெட்டி கொத்து கொத்தா போட்டு அப்படியே பிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? நாம அப்படியே அள்ளி சாப்பிட வேண்டியதுதான். அள்ளி சாப்பிட்டாலும் இது எப்படி சமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவேன். பிருகுநந்தி நாடியில அது ஒரு பெரிய சிறப்பு. நீங்க பிருகுநந்தி நாடியில எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான லாஜிக் கிடைக்கும். லாஜிக் இல்லாம ஒரு பலனும் கிடையாது. இப்ப 75% பலம் 5 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு 75% பலன் போட்டிருக்கோமா? எவ்வளவு போட்டிருக்காங்க? 5 9ஆம் இடத்துக்கு 75 தானே போட்டிருக்கோம், இல்ல வேற போட்டிருக்கோமா? இதுதான் போட்டிருக்கோம். 75 தான் போட்டிருக்கோம். அப்ப 75 எப்படி வந்துச்சு? இப்ப 5 9ங்கிறது ஒரே ராசியா? இல்ல ஒரே ராசி கிடையாது. 5ஆம் ராசி 9ஆம் ராசினாலே அது ஒரே ராசி இல்ல. அப்ப அந்த 25% கிடையாது. ஒரே திசையா? 5 9ங்கிறது ஒரே திசையா? வேற வேற ராசி, ஆனா ஒரே திசையா இல்லையா? மேசம் இருக்குன்னு வச்சீங்கன்னா ரிஷபம் இருக்குன்னு வச்சுக்கீங்க, ஒரே திசைன்னா 50% மார்க் கிடைக்குதா? அடுத்தது எதிர் திசையா? 5 9ங்கிறது எதிர் திசையா? ஒரே திசைன்னு வந்துச்சுன்னா எதிர் திசை கிடையாது. அப்புறம் ஒரே பாலா? ஒரே பால். பக்கத்து ராசியா? 5 9ங்கிறது பக்கத்து ராசியா? கிடையாது. அப்ப நமக்கு இந்த 5ல 2 இடங்கள்ல நமக்கு மார்க் கிடைச்சிருக்கு. அப்ப ஒரே திசை ஒரே பால், அதுல 50 25 75. ஐயா இப்ப நமக்கு 75% பலம் எப்படி வந்துச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சா? 5 9 இடத்துல இருக்கிறது 75% அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சா? எவ்வளவு அழகா அந்த கணிதங்கள். அதே மாதிரி 50% பலம் என்னது? 3 7 11ல இருந்தா 50% பலமாக செயல்படும் அந்த கிரகம் அப்படின்னு சொல்லியாரு. எப்படி? அது ஒரே 5 3 7 9 11ங்கிறது ஒரே ராசி கிடையாது. 3 7 11ங்கிறது ஒரே திசை கிடையாது. 3 7 11ங்கிறது எதிர் திசையானா எதிர் திசை 25% கிடைக்குது. ஒரே பால், ஆண் பால்னா ஆணா இருக்கும் 7ஆம் இடம். 3 7 11 ஆண்னா ஆணா இருக்கும், பெண்ணுன்னா பெண்ணா இருக்கும். அப்ப ஒரே பால் அப்படிங்கிறதுல கிடைக்குது. பக்கத்து ராசியானா கிடையாது.
3 7 11 பக்கத்து ராசி கிடையாது. அப்ப இதுக்கு நமக்கு மார்க்கு மொத்தம் 25 + 25 50% பலம் கிடைக்கிறது. 3 7 11க்கு 50% பலம் கிடைக்கிறது. எவ்வளவு சூப்பர் பாருங்க. லட்சுமி நாராயணன் ஐயா, நீங்க ஏதோ கேள்வி கேட்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேள்வி ஏதாவது உண்டா? இல்லைங்க ஐயா. நல்லது. அடுத்தது 25 பலம். எப்படி 2 மற்றும் 12ஆம் இடத்துக்கு 25 பலம்னு சொன்னோம். ஏன் இப்படி? ஒரே ராசியா கிடையாது, ஒரே திசையா கிடையாது, எதிர் திசையா கிடையாது. பக்கத்து ராசி எதிர் திசை கிடையாது. ஒரே பாலா, ஆண்னா ஆண், பெண்ணா பெண் வருதா, அதுவும் கிடையாது. பக்கத்து ராசி அப்படிங்கிற ஒரே ஒரு கேட்டகரி தான் வருது. அதுக்கு 25% பலம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த இணைவுகளுடைய பலம் அப்படிங்கிறதுல அந்த 0 பலம் வருது பாருங்க, 4 6 8 10. அது ஏன் 0 பலம் வருது? ஏன் அதுக்கு எந்த பலனும் இல்லை? ஒரே ராசியும் கிடையாது, ஒரே திசையும் கிடையாது, எதிர் திசையும் கிடையாது, ஒரே பாலும் கிடையாது, பக்கத்து ராசியும் கிடையாது. இப்படி இந்த 5லயுமே கிடையாது கிடையாது கிடையாதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த 4 6 8 10 0 பலம் இருக்கிறது. விருகுநந்தி நாடி முறையில 0 பலம் என்பது மறைவு ஸ்தானம் என்று சொல்லலாம். மறைவு ஸ்தானம் என்று சொல்வதை காட்டிலும் மறைவு ஸ்தானம் என்று சொல்வதை காட்டிலும் தொடர்பில்லா நிலை அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட். இந்த மறைவு அப்படிங்கிறது அந்த வார்த்தை பாரம்பரிய ஜோதிடத்துல வர்றது. பாரம்பரிய அப்படியே மியூட் போட்டுருங்க. பாரம்பரிய ஜோதிடத்துல வரும். விருகுநந்தி நாடியில அந்த மறைவு ஸ்தானம் என்று சொல்வதை காட்டிலும் பல இடங்களில் தொடர்பில்லா நிலை அப்படின்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும். ஏன் தொடர்பில்லா நிலைன்னு சொல்ல போறோம்? தொடர்பில்லா நிலையில் ஒரு கிரகம் இருக்குமாயின் அவர்களுக்கு வாழ்க்கையில அந்த காரகத்துவம் நடக்காது. அப்ப நடக்கவே நடக்காதா? குருவுக்கு 4ல செவ்வாயும் 10ல சுக்கிரனும் இருக்கு ஒரு நபருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, நல்லாதான்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, விருகுநந்தி நாடி பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு கேள்வி யாருக்காவது வரலாம். 10ல ஒருத்தருக்கு 2 பேருக்கு வரும். அப்ப அவங்களுக்கு எப்படி அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, தொடர்பில்லா நிலை, மறைவு அப்படின்னு சொன்னோம்னா அது மறைஞ்சிரும், போயிடும், அவ்வளவுதான். ஆனா தொடர்பில்லா நிலையை தொடர்பு படுத்துவதற்கான சூட்சும விஷயங்கள் இருக்கிறது. அந்த சூட்சும விஷயங்கள் கோச்சாரத்தின் மூலயமாக நடக்கலாம், பரிவர்த்தனை மூலயமாக நடக்கலாம். ஃபர்ஸ்ட்லயே அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு ஐயாவும் சொன்னார் இல்லையா, பார்வை மூலயமாக நடக்கலாம். அதெல்லாம் சிறப்பு பிரிவுகள்ல அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் நாம இந்த வகுப்புல வரிசையா கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? இப்ப நாடியினுடைய கிரக இணைவு பாடங்களும் நிறைவு பெற்று இருக்கிறது. நண்பர், இந்த அளவுல இன்றைய இந்த அற்புதமான வகுப்பை நிறைவு செய்கிறேன். மணி 9:59. இந்த வகுப்பு அறிமுக வகுப்பு. இந்த வகுப்புடைய கட்டணமானது ரூபாய் 5000 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதுல வேணும் ஒரு சில நபர்களுக்கு ஏற்கனவே விருகுநந்தி கட்டவர்களுக்கு இது மாதிரி அந்த சலுகை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தனிப்பெட்டியில வாங்க. இந்த ஸ்லைட்ல என்னுடைய நிர்வாக வசதிக்காக இன்னொரு எண் தரப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணை நீங்க தொடர்பு கொண்டு அந்த எண்ணுக்கே ஜிபே பண்ணலாம், அந்த எண்ணுக்கே நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பலாம். 97 87 88 5437 இந்த நம்பர் தான். அந்த நம்பருக்கே நீங்க தொடர்பு கொண்டு கட்டண விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இது ஒரு அற்புதமான நன்றி பிரம்ம ரகசியம் டிவி ஐயா அவர்களே. இந்த ஒரு அற்புதமான வகுப்பானது நீங்க பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உண்டாக்கும் என்றால் மிகையல்ல. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு விரிவான பலன் சொல்லக்கூடிய வகுப்பு எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்காது. அது வேற வேற ஆங்கில வேற வேற வரும். அப்ப வரும்போது அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டியது அப்படிங்கிற அளவுல நீங்க இந்த வகுப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வகுப்புல இதுவரைக்கும் பேசுனதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். 5 நிமிடங்கள். ஐயா, ராகு கேதுவோட பயன்பாடு இல்ல
பார்க்கலாங்க ஐயா அது அப்படிங்களா? ராகு கேதுக்கள் மட்டும் கிடையாதுங்க ஐயா, நம்ம எந்த கிரகத்தையுமே இதுல எடுக்கல. கிரகங்களுக்கு தொடர்பு இருக்கிற இடம், தொடர்பு இல்லாத இடம் அப்படிங்கறதோட இன்றைய வகுப்பு நம்ம முடிச்சிட்டோம். ராகு கேதுக்கள் பற்றி தனிப்பட்ட முறையில நம்ம பாட கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. கிரக காரகத்துவம் தான் பிரதானம் அப்படிங்கிறதுனால தாத்தா பாட்டிங்கிற ரேஞ்சில் நிறைய நின்றுடும் ராகு கேதுக்கள். கிரக காரகத்துவம் தான். நாளைக்கு வகுப்பு, அடுத்த வகுப்பு, நாளை வகுப்பு கிடையாது, பிருகுநந்தி நாடியினுடைய அடுத்த வகுப்புல கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், பாவ காரகத்துவம் 3 லைனா ஒரு அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு போறோம். சுருக்கமா, ரத்தின சுருக்கமா. அதுக்குள்ளார நாம என்ன பண்ணலாங்க, நம்ம அறிவு கேட்டின வரைக்கும் இந்த கிரக காரகத்துவத்தை எக்கச்சக்கமா படிச்சுக்க வேண்டியது. அப்படி படிச்சுட்டோம்னா செம்மையா இந்த ரூல் அப்ளை பண்ணோம்னா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு கொண்டாடலாம். ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், கிரக காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்றதுதான் பலனா அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அது வந்து அது கேவலப்படுத்துறதுக்காக கேட்டதுதான். ஆனா அவருக்கு நான் பதில் சொல்லல. ஆனா உண்மையாலுமே இப்ப நம்ம இந்த வீடியோவை அவர் பார்த்தாருன்னா அவருக்கான பதில் சொல்றேன். ஆமா, கிரக காரகத்துவத்தை மட்டும் தெரிந்து கொண்டால், பிருகுநந்தி நாடி சூட்சுமத்தை பிரயோகம் செய்தால் நீங்கள் சொல்றதுதான் பலன். நடக்கிறதான் சொல்லுவீங்க. சரிங்களா? அந்த இடத்துல என்ன தப்பு நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம அவருடைய வயது, அவருடைய செயல்பாடு, அவருடைய சூழ்நிலைகள் தெரியாம வேற என்னத்தையோ சொல்லிட்டு இருப்போம். அவங்களுக்கு வந்து வேற என்னமோ நடந்துட்டு இருக்கும். என்ன நடப்போம்? அதே காரகத்துவம் தான். சூரியனை வச்சுட்டு நாம தலைவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு தலைவலி வந்திருக்காது, வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்பா மூலயமா பிரச்சனை வந்திருக்கும், அரசாங்கம் மூலயமா ஏதோ ஒரு ரசீது போட்டிருப்பாரு, பெயின் கட்டியிருப்பாரு, இது மாதிரி ஏதாச்சும் ஆயிட்டு இருக்கும். ஆனா பலன்கள் தப்பாது. ஒரு ஜோதிடர் பலன்களை தப்பா சொல்லலாம். ஆனா இந்த என்ன சொல்றது, பிருகுநந்தி நாடியினுடைய அந்த பலன் வந்து தப்பாது. நாம சொல்லாத பலன் அப்படின்னு சொன்னோம்னா, நாம நினைத்து பார்க்காத, நமக்கு தெரியாத காரக பலன் ஜோதிடருக்கு தெரிஞ்சு, ஜோதிடர் சொல்லாத காரக பலன் அங்க நடந்திருக்கலாமே ஒழிய பிருகுநந்தி நாடிக்கு எதிரான ஒரு பலன் நடந்திருக்காது. அப்படிங்கிறத நம்ம 100% பந்தயம் போட்டு சொல்லாங்க. அளவுக்கு ஒரு அற்புதமான கலை பிருகுநந்தி நாடி. இந்த ஒரு கலையை இன்னைக்கு நாள்ல ஆவணி அவிட்டம் நாள்ல ஒரு அற்புதமான, அதுவும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாள்ல நாம இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். குரு ஓரையில நம்ம ஆரம்பிச்சோம் 8 மணிக்கு. குரு ஓரைக்கு பின்னாடி இப்ப என்ன ஓரை போயிட்டு இருக்குங்க, செவ்வாய் ஓரை போயிட்டு இருக்கு இல்லையா? செவ்வாய் ஓரை முடிஞ்சிருக்குமோ? செவ்வாய் ஓரை தான் போயிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்துல. செவ்வாய் முடிஞ்சிருச்சுங்களா? சூரியனே வந்துருச்சு. நல்லதுங்க. இந்த சூரியன் எப்படி பிரகாசமாக நாளை காலை வரப்போகிறதோ அது மாதிரி இந்த கலைகள் எல்லாமே நம்ம மாணவர்களிடம் ஒரு சூரிய உதயமாக தனது ஞானத்தை விருத்தி செய்து பகலவனைப் போல பிரகாசிக்க வேண்டும். மாணவர்கள் அவருடைய வாடிக்கையாளர்களையும் பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.